Hello everyone, welcome to Vishwa Info. நான் உங்கள் விஸ்வந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டைனோசார்ஸை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் டைனோசரை பற்றி முதலாவதாக சொல்ல போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைனோசருங்க என்னதான் ரொம்ப பெரிய உருவத்தில் இருந்தாலும் ரொம்பவே பலம் அதிகமாக இருந்திருந்தாலும் டைனோசர்கள், அதாவது ஒரு சில டைனோசர்கள் பிரெயின் ரொம்பவே, அதாவது அவங்களுடைய மூளை ரொம்பவே சின்னதாக இருக்குமா. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஸ்டீகோசாரஸ்ன்னு ஒரு டைனோசர் ஒரு டைப் இருக்கான். ஸோ அந்த டைனோசர் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். ஆனால் அதோடைய பிரெயின் ஒரு வால்நட்டோடைய ஷெல் என்ன சைஸுக்கு இருக்கும், அந்த அளவு தான் அந்த ஸ்டீகோசாரஸோடைய பிரெயின் சைஸ் இருக்குமா. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு சில டைனோசர்களுக்கு பெருசாகவே இன்டெலிஜென்ஸ் அவ்வளோவா இருக்காது. அதுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வேட்டையாடுறது, இதெல்லாம் மட்டும்தான் அதுங்களுடைய சின்ன பிரெயினில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அதுங்களுக்கு பெருசாக ஒரு சில டைனோசருக்கு அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இல்லை. ஸோ அடுத்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீரெக்ஸ், அதாவது படத்தில் நம்ம இந்த டீரெக்ஸ் டைனோசர் பார்த்தோம்னா எவ்வளோ பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே வேகமாக ஓடும், எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறோம், ரொம்பவே பவர்ஃபுல்லாக ஒரு ஜைஜான்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு டைனோசராக படத்துலலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உண்மை தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை கிடையாது. அதாவது அவ்வளோ பெரிய உருவம் இருக்கும் அந்த டைனோசர் ரொம்பவே வேகமாக ஓடி எல்லாத்தையும் தாக்கி பயங்கரமாக உடச்சி தள்ளுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை உடச்சி எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுற அளவுக்கு அதுக்கு பவர் இருந்தாலும் அது ரியலாக அவ்வளோ வேகமாக ஓடவே ஓடாதான். அதாவது படத்தில் காமிக்கிற அளவுக்கு அவ்வளோ வேகமாக அதால் ஓட முடியாதான். ஸோ ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, டீரெக்ஸ் அவ்வளோ பெரிய சைஸில் இருக்கிறனால அது ரொம்பவே வேகமாக ஓடினா அதோடைய எனர்ஜி நிறையா ஸ்பெண்ட் ஆகுமா. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நிறைய, அதாவது ரொம்பவே ஆக்டிவாக ஓடுறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நிறைய சாப்பிட வேண்டியது இருக்குமா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது ஃபுட் இன்டேக் எடுத்தால் தான் அதால் உயிர் வாழ முடியுமா. ஸோ அது எல்லா சமயத்துலையும் அதுக்கேற்ற ஃபுட் கிடைக்காது. அது மட்டும் இல்லை, அது அவ்வளோ பெரிய உருவத்தில் இருக்குது. ஸோ அதனால் அது ஓடும் போது ஈஸியாகவே ரொம்ப சீக்கிரமாக டயர்டாயிருமா. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா டீரெக்ஸ் அதாவது அந்த ஆராய்ச்சியோடைய முடிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படத்தில் காமிக்கிற அளவுக்கு டீரெக்ஸ் வேகமாகவே ஓடாதான். ஸோ அது மேக்ஸிமமாக அது எவ்வளோ வேகத்தில் ஓடும்னா, நம்ம மனுஷங்க ஸ்லோவாக ஜாகிங் போனால் எந்த வேகத்தில் போவோம், ஸோ அவ்வளோதான் அது மேக்ஸிமமாகவே ஓடுமா. ஸோ நடக்கிறதா இருந்தாலும் ரொம்பவே ஸ்லோவாக தான் நடக்குமா. ஆனால் ஹண்டிங் பண்ணும்போது மட்டும், அதாவது மற்ற டைனோசர்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ எல்லா டைனோசருமே வேகமாக ஓடாது. ஸோ வேகமாக ஓடுற டைனோசர் டீரெக்ஸ்ட்டை மாட்டாது. ஸோ டீரெக்ஸை அட்டாக் பண்ணுற டைனோசர் எல்லாமே ரொம்பவே உருவத்தில் பெருசாக இருக்கக்கூடிய டைனோசர் தான். ஸோ அதுங்களும் வேகமாக ஓடாது. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா டீரெக்ஸ் வேகமாக அட்டாக் பண்ணணும். ஸோ அது எல்லாமே உண்மை. ஆனால் அது ஓடுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் ஓடுமா. ஸோ அடுத்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதுக்குறதுலே ரொம்பவே ஒரு டைனோசர்னாலே பார்த்திங்கன்னா, அதாவது மாமிசத்தை சாப்பிடக்கூடிய டைனோசருங்க ரொம்பவே ஃபெரோஷியஸாக ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதோடைய பல்லாம் ரொம்பவே ஷார்ப்பாக பெருசாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வரைக்குமே இல்லை, இப்போது டைனோசர்களுக்கு வச்சு கிடைச்ச அந்த ஃபாசில்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வரைக்குமே மிகப்பெரிய லென்த்தில் இருக்கக்கூடிய ஒரு பற்கள், அதாவது ஒரு டைனோசருக்கு ஹையஸ்ட்டு டீத்தோடைய லென்த்தாக எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10லேருந்து 12 இன்ச் வரை தான் இருந்திருக்கும். ஸோ அதுதான் மேக்ஸிமம். ஸோ 10லேருந்து 12 இன்ச்சுனா எவ்வளோ பெரிய பல் அதுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ அவ்வளோ ஷார்ப்பாக அது எல்லாமே இருக்கிறனால தான் ஒரு சில டைனோசருங்க ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான டைனோசருங்களாக இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் கடைசியாக சொல்ல போகிற அந்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைனோசர்கள் அழிஞ்சதை பற்றி தான். ஸோ பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி டைனோசர்கள் அழிஞ்சிருக்கு. ஸோ அது எப்படி அழிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமியை பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தாக்குச்சான். ஸோ அதில் ஏற்பட்ட அதிர்வலைகள்னால பக்கத்தில் இருக்க, அதாவது அதை சுற்றி எந்த இடத்துல நம்ம பூமியை தாக்கிச்சோ அதை சுற்றி இருக்க இடங்களில் இருக்க டைனோசர்கள் அழிஞ்சிச்சான். ஸோ மீது எப்படா இந்த உலகத்தில் இருக்க மற்ற எல்லா டைனோசர்களுமே அழிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ வேகமாக பூமியை தாக்கின இம்பேக்டால் சுற்றி இருக்க டைனோசர் அழிஞ்சிருக்கும். ஆனால் அந்த இம்பேக்ட்னால பூமியோடைய அந்த சர்ஃபேஸில் ஏற்பட்ட சேதங்கள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக புகை மாதிரி அங்கேருந்து வந்திருக்கும். ஸோ ஆஸ்ட்ராய்டே நம்மளுடைய வளிமண்டலத்தை தாண்டி வரும்போது அது தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அது நம்ம பூமியை தாக்கணுன்னா பெரிய சேதம் ஏற்பட்டு தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே மூச்சு முட்டுற அளவுக்கு புகை வானம் வர ஃபுல்லாகவே அவ்வளோ ஹைட்டுக்கு அந்த புகையெல்லாம் வந்துச்சான். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த டேமேஜால் ஏற்பட்ட சேதங்கள் கிட்டத்தட்ட அந்த புகை எல்லாமே ஹோல் பூமியே, ஹோல் எர்த்தையுமே அந்த புகை சூழ்ந்துருச்சான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இந்த புகையெல்லாம் அப்படியே இருந்தனால
பூமியை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டனால சூரிய வெளிச்சம் வந்து உலகத்துக்கு வந்து வரவே இல்லையாம். ஸோ சூரிய வெளிச்சம் வராதனால வந்து பூமி ரொம்பவே வந்து உறையிற அளவுக்கு வந்து கோல்டு ஆகிடுச்சான். ஸோ அந்த கோல்டு ஆனவுடனே நிறைய டைனோசர்கள் வந்து அதுலேருந்து அழிஞ்சிருச்சான். சொல்லப்போனால் டைனோசர்கள் எல்லாமே வந்து அந்த பேரழிவிலிருந்து மொத்த டைனோசர்களோட இனமே வந்து அழிஞ்சிருச்சா. நிறைய பிளான்ஸோட இனமும் வந்து அழிஞ்சிருச்சு. அதாவது இந்த மாதிரி கோல்டுலேருந்து சர்வைவ் ஆக முடியாத பிளான்ஸ் வந்து முக்கால்வாசி பிளான்ஸ் வந்து அழிஞ்சிருச்சா. ஸோ அந்த மீதி இருக்க பிளான்ஸ் எல்லாமே தான் வந்து நம்ம இப்போ பார்க்குற வந்து பிளான்ஸ். ஸோ அதுலேருந்து வந்து ஒரு சில டைனோசர்கள் வந்து தப்பிச்சுதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே வந்து அழிஞ்சுது. ஆனால் அதுலேருந்து வந்து ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து உருமாறிச்சு. ஸோ அது எல்லாமே தான் இப்போ இருக்க பறவைகளும் ஓனானும் சொல்கிறாங்க. அதாவது டைனோசர்லேருந்து உருமாறி, அதாவது எவால்வ் ஆகி வந்த உயிரினங்கள்னால் இப்போ இருக்க பேர்ட்ஸும் ஓனானும் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுங்களுடைய எல்லாமே வந்து டைனோசர்லேருந்து உருமாறிக்குன்னு தான் நம்ம இப்போ வரை வந்து நம்புகிறோம். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நான் எனக்கு இந்த வீடியோ சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.